ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக 2026 ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் ஆகிய நான், ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு. பொதுவாகவே நம்ம தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது. ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரலும் 2026ஆம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும், பொதுவான பெயர்ச்சிகள் என்னென்ன, வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கா, இது என்ன அளவுக்கு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும், என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வரிசைப்படுத்தி பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்துருந்தார். ஜென்ம சனியாக இருந்தது, இப்போ பாத சனியாக போகிறோம். 2026 பெரிய மாற்றம் உங்களுக்கு வரப்போகிறது. இவ்வளவு நாளாக மன அழுத்தத்துக்கு ஆளாகி எந்த ஒரு விஷயத்துக்குமே மனசில் பயந்து நடக்குமோ நடக்காதோன்ற ஒரு மன கிளேசத்திலேயே இருந்து எடுத்த காரியங்கள் அனைத்திலும் சற்று பின்னடைவை ஏற்படுத்தி அசிங்கம், அவமானம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இப்போ வந்துட்டீங்க. உங்களுக்கு 3ஆம் மாதம் மார்ச் மாதத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்கு. உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போய் 7.5 சனியில் பாத சனி விலகக்கூடிய, பாத சனி வரக்கூடிய காலகட்டமாக போகிறது. இதன் மூலியமாக உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பாத சனியில் இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் வரும். அது தவிர சிறு சிறு விஷயங்களில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு செலவுகள், சர்ச்சைகள் வந்தாலும் அது நிச்சயமாக எடுத்துக்கொண்டு நல்லபடியாக போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் நல்ல ஒரு ஏற்றம் இதுதான் உங்களுக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இந்த வருஷம் 3 மாற்றங்களை கொடுக்குறார். 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் 3 இடத்துலையும் கொடுக்குறார். இதன் மூலியமாக இந்த வருஷம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் அமையும், குழந்தை பிராப்தியும் அமையும். ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமும், அது தவிர உங்களுக்கு பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமும் இந்த வருஷம் அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ண அலைகளும் எண்ண ஓட்டங்களும் அபரிமிதமாக இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்களே எடுத்து செய்யணும்னு அதுக்காக மிக அதிகமாக ஓடுவீங்க. இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் மிகப்பெரிய மாறுதல். இவ்வளோ நாளாக பெரிய கஷ்டம், ஒரு 5-6 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மாறுதல்களை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு வரும். போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். புதிய கடன் அமையும். புதுசாக வீடு மனை பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் வரக்கூடிய குரு பகவான் என்ன பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அது தவிர ராகு, கேது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேது பகவானும் வர்றதுனால என்னென்ன ஏற்றங்கள் வரும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. 7.5 சனியில் கடந்த 5 வருஷமாக ஆட்டி படைத்தவங்களுக்கு விடுதலை. 1 7.5 சனிலேருந்து ஜென்ம சனிலேருந்து பாதச்சனி. உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துச்சு. ஏற்கனவே அங்கே ராகு பகவானும் இருந்தார். ராகு பகவான் குருவோடைய பார்வை இருந்ததுனால பொருளாதார விரயங்களை மட்டும் தந்தாரே தவிர நபர் விரயங்களை தரலை. அடுத்தது இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு 5, 6, 7க்கு வர்றதுனால அவருடைய பார்வைப்படுறதுனால தொடர் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் பெரிய லெவலில் திங்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திர்ஹாமில், டாலரில், யூரோவில் எல்லா இடத்துலையும் வரக்கூடிய சம்பாதியம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடந்த காலகட்டங்களில் வெளியூருக்கு, வெளிமாநிலம் போயிட்டு நம்மளோட தொழிலை விஸ்தீரணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தொழிலில் விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த 2026ஆம் ஆண்டு கொடுக்குமா? கொடுக்கும்.
அதே போல் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கிளம்புற டயத்தில் ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து கிளம்ப முடியாமல் இருந்து குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்துச்சு. இப்போ குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பதவி உயர்வு கிடைக்காம இருந்துச்சு, நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, வேலையில் பதவி உயர்வு கிடைக்கல, வேலையில் பணவரவு கிடைக்கல அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த அத்தனை கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த 2020 ஆண்டு அதி அற்புதமான செயல்களை செய்யக்கூடிய ஆண்டு. வேலையில் பதவி உயர்வு, படித்த படிப்புக்கு உண்டான வேலை, அதே போல் அந்நிய நாட்டு தொடர்பு, அந்நிய நாட்டின் மூலியமாக புதிய புதிய தொழில் முயற்சிகள், திர்ஹாமில், டாலரில், ரூபாயில் எல்லாத்துலேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2026 ஆண்டு அதி அற்புதமான செய்கைகளை செய்யக்கூடிய ஆண்டு. இருந்தாலும் என்ன சாமி இருந்தாலும் அப்படின்னு ஒரு இக்க வச்சுட்டிங்க அப்படின்னாக்க நடக்கக்கூடிய தசாநாதனாலேயோ புத்திநாதனாலேயோ அந்தரநாதனாலேயோ சூட்சமநாதனாலேயோ கிடைக்கக்கூடிய பலன்கள் சரிவர கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு. அந்த திருக்கொள்ளிக்காடுக்கு சென்று தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சுக்கிட்டு வாங்க. வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகும். சாமி அங்கே போக முடியல, எனக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முதியோர்கள் மற்றும் கால்கால் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யுங்க. என்னென்ன தானம் செய்யணும்? அவங்க நடக்கக்கூடிய வாக்கிங் ஸ்டிக்கு, அவங்களுக்கு வேண்டிய கொடைகள், இது எல்லாம் வாங்கி கொடுங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு மந்தக்காரகன்னு சொல்கிறோம், ஊனமுற்றோர்னு சொல்கிறோம். ஊனமுற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க, இரும்பு தானம் பண்ணுங்க, கைப்பிடி தானம் பண்ணுங்க, கொடை தானம் பண்ணுங்க, பாதரட்சை வாங்கி கொடுங்க. இது எல்லாம் பண்ணினீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெற முடியும். இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு போயிட்டு அந்த பசு பராமரிக்கிறதுக்கு உண்டான மாசாந்திரம் உண்டான ரூபாய் உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுங்க. அதன் மூலியமாக தீவனம் வாங்கி கொடுங்க, இல்லை வைக்கோல் வாங்கி கொடுங்க, புல்லு வாங்கி கொடுங்க, இல்லை புண்ணாக்கு வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு அந்த கோவுக்கு கொடுங்க. அதை தவிர கோவோடைய விஷத்தை முறிக்கக்கூடியது அகத்திக்கீரை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உண்டான கோசாலையில் அகத்திக்கீரையை வாங்கி கொடுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வாங்கி கொடுங்க. இதை தவிர உங்கள் அருகில் உள்ள அந்தணர்களுக்கோ முதியோர்களுக்கோ என்ன முடியுதோ அவங்களுக்கு தானம் பண்ணுங்கள், வஸ்திர தானம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பொண்ணு பண்ணுங்கள். இதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புஸ்தகம் நோட்டு வாங்கி கொடுங்க, எழுதுபொருள் வாங்கி கொடுங்க. இது முடியலை அப்படின்னு சொன்னாக்க வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு அவங்களுடைய ஃபீஸை கட்டி அந்த குழந்தைகளுடைய கல்வி கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்த கல்வியில் குழந்தைகள் மேம்பட நம்மளுடைய பிரச்சனைகளும் குறையும். ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு 2026 ஆண்டு அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய ஆண்டா கண்டிப்பாக நிகழ்த்தக்கூடிய ஆண்டு. குருவும் நல்லா இருக்காரு, சனியும் நல்லா இருக்காரு, ராகு கேதுவும் நல்லா இருக்காரு. சரி, மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026 1/1/2026 31/12/2026 வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசிக்கு பெரிய மாறுதல்கள் இந்த வருஷத்தில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மனக்குழப்பங்களால் அகலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நளினம் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தவறாக புரிந்து கொள்ளப்படும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படும். குழந்தைகள் மூலம் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல்கள், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் மாதத்திற்கு மேலே உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேத்து வர்றார் 11ஆம் மாதத்திலிருந்து. அதனால் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உங்களுக்கு வெளிநாட்டு கரன்சி வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சிறு சிறு அல்லல்களும் தொல்லைகளும் நிச்சயமாக வரும்.
அதனால் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு டெசிஷன் எடுத்து பண்ணுறதும் ரொம்பவும் நல்லது. அதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்களேனால் இந்த வருஷம் 85% மாற்றங்கள் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன காரியத்தை தருது, என்னென்ன நல்ல காரியத்தை தருது, என்னென்ன கெடுகாரியங்களை தருது. ராசிநாதனான குரு பகவான் இந்த வருஷம் பிறக்கும்போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு உண்டான அத்தனை கம்ஃபர்ட் ஜோனையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய காலகட்டங்கள், வீடை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள், தாயின் உடல் நலத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் விலகி நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள், உடல் உபாதைகள் விலகக்கூடிய காலகட்டங்கள். என்ன சாமி ரொம்ப நல்லதாக சொல்லிட்டீங்க, சந்தோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, குரு பகவானால் உங்களுடைய ராசியை 5வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரையிலும் பார்க்கக்கூடியது. அப்போ இந்த 5வது மாதத்துலேருந்து 10வது மாதம் வரையிலும் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், எடுத்த முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள் மற்றும் உடல்நல தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது 10வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரையிலும் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறாரு. ராசிநாதன் 6ஆம் இடத்துல போனாலும் சிம்மத்துக்கு போகிறதுனால எடுக்கின்ற நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சாலும் குருவை பொறுத்தளவுக்கு நல்லதே. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டில் நடக்கக்கூடிய 3 குரு பெயர்ச்சிகளும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, இதே காலகட்டங்களில் சனி பகவானானவர் பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவான் எப்போ பெயர்ச்சி அடைகிறாரு? 6/3/2026 பெயர்ச்சி அடைகிறாரு. அதே போல் ராகு கேது பகவான்களும் பெயர்ச்சி அடைகிறாரு. எப்போ பெயர்ச்சி அடைகிறாரு அப்படின்னாக்க நவம்பர் மாதம் பெயர்ச்சி அடைகிறார். இந்த 2 பெயர்ச்சிகளும், சனி பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்காரியங்களையும் என்னென்ன கெடுகாரியங்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சனி பெயர்ச்சி இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தலையானால் அவர் 11-12ஆம் அதிபதி ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். மன அழுத்தங்கள் அதிகமாகும், பணத்திற்காக அதிகமாக ஓடக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா விஷயங்களிலும் ஒரு தடவைக்கு 4 தினம் 10 தினம் யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமையும். அதோடு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவும் 11ஆம் இடத்துல ராகுவும் இந்த வருஷம் கடைசியில் போகிறான். 5ஆம் இடத்துல கேது பகவான் போகும்போது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம். அதனால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காமல் குழந்தைகளுக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அபார்ஷனாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 5ஆம் இடத்துல கேது பகவான் தனிச்சு போயிருக்கார் 11ஆம் மாதத்துக்கு மேலே. அதற்கு முன்னாடி கரு ஆயிடுத்து அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. 11ஆம் மாதத்துக்கு மேலே கேது பகவான் வரும்பொழுது பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்கும். கரு சிதைவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வருஷம் பார்த்தலையானால் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் கிடைக்கும். வேலை மூலியமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். 11ஆம் இடத்து ராகு பகவான் அதீதமான பணத்தை கொடுப்பார். தொழிலில் அதீதமான எல்லாவற்றிலும் ஏற்றத்தை கொடுப்பார். தொழிலில் நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. லாபங்கள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கடல் வாணிபம் பண்ணுறவங்க, கடல் விலங்குகள், இதுவெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர பார்த்தேனால் இந்த கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்களினுடைய வியாபாரம், அதாவது இந்த கற்பூரம், எண்ணெய், இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தேனால் இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க, தங்கம் மற்றும் இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலையில் இருக்கிறவங்க, அதாவது ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கும். பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனால் என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன எளிய பரிகாரம் செய்வதன் மூலியமாக ஒரு பெரிய மாறுதலை அடையலாம்னு ஐயா கிட்ட கேட்கலாம். அப்போ ஐயா அற்புதமாக சொன்னீங்க. குரு 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 குருவுக்கு உகந்த ஸ்தலம் தென்குடி திட்டை.
இந்த இடம் குருவுக்கு தனி சன்னிதானம் உள்ளது. போயிட்டு அந்த கோயிலில் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சாமி எனக்கு அது போக முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க உங்களுடைய மத குருமார்களை சந்திங்க. ஆதீனங்கள், சங்கர மடத்தில் உள்ள சங்கராச்சாரியார்கள், ஜீயர்கள் மற்றும் உங்களுடைய சமுதாய குருமார்களை சந்திங்க. அவங்கள சந்தித்து ஆசி பெறுங்க. அதே போல் சித்தர்களுடைய வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்களுக்கு சென்று வந்துட்டு அந்த ஜீவ சமாதியில் உள்ள சன்னியாசிகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இதை தவிர குரு அப்படின்றது பிராமண குரு. அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு சென்றுட்டு அங்கே வேதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ப்ரொவிஷன் செலவில் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. எத்தனை மாதம் வாங்கி கொடுக்கணும்? வரக்கூடிய 12 மாதமும் வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன முடியுமோ, ஒன்று அரிசி வாங்கி கொடுக்கணும்னா அரிசி வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க, பருப்பு வாங்கி கொடுங்க. இதை இந்த 12 மாதமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க குருவிட்ட சரணாகதி அடையும் பொழுது வெற்றி கிடைக்கும். சரி, இதை தவிர பராமரிக்கிறது. அப்படின்னாக்க பசுவின் இடத்துல தான் அனைத்து தேவதைகளையும் வாசம் செய்கிறதா நம்மளோட ஹிந்து தர்மம் சொல்லுது, நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்லுது. அப்போ அத்தனை தேவதைகளையும் ஒருங்கே இணையப்பெற்ற பசுவுக்கு உண்டான அகத்திக்கீரை மற்றும் தீவனம் மற்றும் புண்ணாக்கு மற்றும் வைக்கோல் மற்றும் புல், இது எல்லாம் உங்களால் என்ன முடியுதோ மொத்தத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய பங்கா என்ன முடியுமோ, ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு ஒரு புல்லுக்கட்டு வாங்கி கொடுங்க, ஒரு இது வாங்கி கொடுங்க, வைக்கோல் வாங்கி கொடுங்க, அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. இது எல்லாம் பண்ணும்போது கோவை ரட்சிக்கும் போது, சகல தேவதைகளையும் நாம் ரட்சிக்கும் போது அந்த தேவதைகளுடைய அருள் நமக்கு ஏற்படக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் ஏற்படுகின்ற கெடுபலன்களை நல்ல பலன்களாக மாற்றக்கூடியது இது. சரி, இதை தவிர வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாக்க, ஜென்மத்தில் சனி வர்றதுனால இந்த குழந்தைகள், அனாதை குழந்தைகள் பராமரிக்கக்கூடிய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தைகளுக்கு உண்டான படிப்பிற்கு உண்டான கல்வி செலவை ஏற்றுக்கலாம். அதே போல் குழந்தைகளுக்கு உண்டான நோட்டு, புக்கு வாங்கி கொடுக்கலாம். அதே போல் பென்சில் இது வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இந்த 7.5 சனி, ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். முதியோர் இல்லங்களுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இரும்பு வாக்கர் பைப்பு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. பாதரட்சை வாங்கி கொடுங்க. தோல்னால் உள்ளது பாதரட்சை வாங்கி கொடுங்க. கொடை வாங்கி கொடுங்க. இதை மாதிரி தானங்கள் செய்யும்பொழுது வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகும். அப்போ இந்த எளிய பரிகாரங்களை நாம் செஞ்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை விட்டு விலகுவோம். சரி, மொத்தத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு 1/1/2026 31/12/2026 வரைகளும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, கிடைக்கக்கூடிய தீய பலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய ராசிநாதன், அதாவது மீன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் 4, 5, 6 என்ற 3 இடத்திற்கும் செல்வதன் மூலியமாக உங்களுக்கு புதிய வீடு, மனை, வாகனம் அமையக்கூடிய பாக்கியமும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமும், அதற்கு பிறகு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது. வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். புதிய உடல் நிலையில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல குரு போகிறதுனால நிச்சயமாக இந்த சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க நிச்சயமாக டாக்டரை அணுகிறது ரொம்பவும் நல்லது. உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, சனி பகவான் இருக்கிறதுனால. அடுத்தது மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு டிசைட் பண்ண முடியாத நிலைமையில் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், புதிய வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் மாதத்துக்கு மேலே கர்ப்ப சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தைகளுக்கு சிறு உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 2026 மீனராசியை பொறுத்தவரை ஒரு சுமாரான வருஷமாக இருக்கும். 70% மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.